மியூசிக் சூப்பரா இருக்கு. குட் நைஸ் குட் நைஸ். காமெடி இல்ல. யுவன் சங்கர் ராஜா அவரை பற்றி சொல்லணும் சான்ஸே இல்லை. படம் வந்து ஒரு ஸ்லோவில் தான் போதானா, ஒரு ஸ்லோவில் போனாலும் அந்த மியூசிக்காகவே உட்காந்து படம் பார்க்கலாம். மனசு ஒரு மந்திர சபை மாதிரி நம்பினா எந்த அதிசயத்தையும் நடத்தி காட்டும். அசால்ட்டா போடான்ற நான் யார் தெரியுமா? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குட் நைஸ். ஓகே குட் நைஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பர் அருமையா இருக்கு. பக்கான படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஹீரோ விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு, மஞ்சிமா நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. காமெடியே இல்லையே. காமெடி இல்லை. படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு ஜி. நல்லா செம்மையாக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. காமெடினா இல்லைண்ணா, ஃபைட் தானே ஃபுல்லாக. நல்லா நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு படம் சூப்பர் ஜி. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா படம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பர். சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம் ஒரு தடவை. நல்லா இருக்கு. சூப்பர் சார். நல்லா இருக்கு. ஓகேண்ணா. சூப்பர். ஓகே. நல்லா இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தல. பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி வந்து சத்ரியன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து விக்ரம் பிரபு பண்ணியிருக்காங்க, அப்புறம் மஞ்சிமா மோகன், அப்புறம் நிறைய கவின், ரியோ, அதுமாதிரி நிறைய கேரக்டர் சொல்ல வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னா படம் வந்து தீம் அப்படின்னா அந்த ரவுடி பேஸ் தீம் இருக்குது. அதில் வந்து அந்த தீமை வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த தீம்லேயே கொடுத்துருக்காரு. விக்ரம் பிரபுவோட உழைப்பு அப்படின்னு சொல்லணும்னா சான்ஸ் இல்லை. உடம்பு வந்து ஈவன் வேறு மாதிரி எப்படி உடம்பு வந்து குறைச்சி பண்ணியிருந்தாரோ அதேமாரி இந்த படத்தில் பயங்கரமாக ஏற்றிருக்காரு. ஒரு சீன்லலாம் பார்த்திங்கன்னா அந்த செஸ்லாம் பயங்கரமாக ஓரளவுக்கு அந்த ஷேப்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாரு. அதேமாரி அடுத்து மஞ்சிமா மோகன் அவங்கள பற்றி சொல்லணும்னா கதையில் ஒரு ஃபேமிலி கேர்ளாக இருக்காங்க. அதேமாரி அம்மா கிட்ட எப்படி பேசினா எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்றது, இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே வந்து கிளியராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா அவரை பற்றி சொல்லணும் சான்ஸே இல்லை. அவரை நம்பி கண்டிப்பாக எந்த ஒரு படமாக இருந்தாலும் போய் உட்காரலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரவுடி தீமாக இருந்தாலும் சரி, ஒரு லவ்வாக இருந்தாலும் சரி, மியூசிக் வந்து அந்தளவுக்கு க்ளீனாக கொடுத்துருக்காரு. படம் வந்து ஒரு ஸ்லோவில் தான் போதானா, ஒரு ஸ்லோவில் போனாலும் அந்த மியூசிக்காகவே உட்காந்து படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. காமெடி வந்து படத்தில் அவ்வளோ ஒன்றும் காமெடி இல்லை. அதேமாதிரி ரியோ படத்தில் வந்திருப்பார், ஒரு 2 சீன் வந்திருப்பார், அதுக்கு மேலே வந்துருக்க மாட்டார், அவ்வளோதான். கவின் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஏன் வந்தார் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். திடீர்னு செகண்ட் ஹாஃபில் வந்து யூஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு கேரக்டர், ஒரு சீன் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஃப்ரெண்ட்னா என்ன அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்காட்டாக வந்து கவின் பண்ணியிருக்காரு. படம் ஓவராலாக கண்டிப்பாக பாஸ் மார்க் போடலாம். பார்க்கணும் அப்படின்னு உட்காந்து பார்க்கலாம். யுவன் சங்கர் ராஜாவுக்கு சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக பார்க்கலாம்.